வணக்கம் நண்பர்களே. மதுரையில் நடந்த நடிகர் விஜயின் கட்சி மாநாடு, 2வது மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 4:15 அவர் மேடையில் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மணி ஞாபகம் இல்லை, அந்த டைம் ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் வந்தது ஒரு 4 to 4:30 வந்திருப்பார், 4 மணிக்கு வந்திருப்பார். அவரை பார்த்தவுடன் ஆர்ப்பரித்த கூட்டம் அவரை பார்த்து சில நிமிடங்களிலேயே கலையத் தொடங்கியது. இதை நேரலையில் பார்த்த அனைவருக்குமே புரிந்திருக்கும். அங்கு நடந்தது என்ன, அங்கு வந்திருந்தவர்கள் அனைவருமே, காலையிலிருந்து அங்கு வந்த தொண்டர்கள் அனைவரிடமும் இந்த சேட்டலைட் சேனல்ஸ் ஒரு பேட்டி எடுத்தாங்க. எல்லாருமே சொன்னது, நாங்கள் எப்படியாவது அவரை பார்க்கணுன்னு வந்தோம். வெயில், கடுமையான வெயில், 10 கிலோமீட்டர் நடந்து வந்த களைப்பு, அதில் மயங்கி விழுந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தால் கூட நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒழிய, இந்த கொள்கைக்காக வந்திருக்கோம், அந்த கொள்கைக்காக வந்திருக்கோம்னு யாரும் சொல்லலை. ஆனால் அவர்களிடம் மிக கூர்மையாக தெரிந்தது, கூர்மையான அவர்களுடைய நோக்கம் புரிந்தது, அந்த விஜயை பார்க்கணுன்னு. விஜய் கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த ரேம்ப் வாக்குன்னு சொல்கிற அந்த நீண்ட பாதையில் நடந்து திரும்ப போன கொஞ்ச நேரத்திலே கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட மைதானம் ஒரு 3 வகையாக பிரிச்சிருந்தாங்கன்னா ஒரு மைதானமே காலி ஆயிடுச்சு. இந்த மைதானம் காலியாவதை பார்த்த விஜயின் முகம் சுளித்தார் என்பதை நானே நேரடியாக பார்த்தேன். முகம் சுளித்தார்னா ரொம்ப வெளிப்படையாலாம் தெரியாது, அவர் நடிகர் இல்லையா. உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, வெளிப்படுத்துவதில் உணர்ச்சிகள் வெளிப்படுவதை கட்டுப்படுத்தி கொள்வது என்று அவருக்கு பல திறமைகள் இருந்தது. மைதானம் காலியாகவும் அவசரமாக இவரை பேச வைத்து விட்டார்கள். ஏனென்றால் ஆளில்லாத கூட்டத்தில் விஜய் பேசினார் என்று நாளை செய்திகள் விடக்கூடாது என்பதால் உடனடியாக பேசினார்கள். 7 மணி வரைக்கும் கூட்டம் நடக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ முடிஞ்சது, விஜய் பேச்சோட இந்த இது முடிஞ்சது. இதில் ரொம்ப குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தீர்மானங்கள் வாசிக்கப்படவில்லை. ஏதோ 10 தீர்மானமோ இத்தனை தீர்மானமோ போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாசிக்கப்படவில்லை. கூட்டம் நிறைந்தது. அவரை பார்த்த உடனே கலைஞ்ச கூட்டம் தீர்மானம் வாசிக்கிறதுக்காக இன்னும் காத்திருப்பாங்களா? இல்லை. இன்னொன்று, விஜயினுடைய பேச்சும் அதிரடியாக ஒரு ஸ்டாலினுக்கு, மோடிக்கு சவால் விடுறது, ஸ்டாலினுக்கு சவால் விடுறதா தான் இருந்ததே ஒழிய ஒரு சில திட்டங்களை அவர் அறிவித்தார். நான் எல்லா தரப்பு மக்களுக்கும் பாதுகாவலனாக இருப்பேன், இங்கே இருக்கவங்கெல்லாம் திருடங்க, இங்கே இருக்கவங்கெல்லாம் கள்ளத்தனம் உள்ளவங்க அப்படின்னு தான் சொன்னார். மிக முக்கியமாக இன்னொன்று சொன்னார், அதை அடுத்த பதிவில் போடுறேன். கூட்டம் கலைந்ததால் விஜய் மாநாடு வெற்றியுடன் அமைந்ததா? இது ஒரு அரசியல் மாநாடாக தெரியவில்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.